வணக்கம். என் பேர் விஜயராணி. ஊர் புதுப்பள்ளி. அப்பா பேர் முனுசாமி. நான் இப்போ உலக சாதனை பண்ணியிருக்கேன். 1330 திருக்குறளையும் ஒரே வேஷ்டியில், அதுவும் ஒரே பக்கத்தில் 11 மணி நேரத்தில் எழுதி உலக சாதனை பண்ணியிருக்கேன். எனக்கு திருக்குறள் அப்படின்னாலே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு எங்கள் அப்பா ஒரு 5 திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எனக்கு திருக்குறள் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த திருக்குறளில் ஒரு சாதனை பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு விடாமுயற்சியாக இருந்து நான் இப்போ உலக சாதனை பண்ணியிருக்கேன். ஏன் திருக்குறளில் நான் உலக சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 1330 திருக்குறளுமே நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளுமே அந்த திருக்குறளில் இருக்குது. அதை படித்தாலே நம்ம இந்த உலகத்தில் எந்த ஒரு தப்பு தவறு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த திருக்குறளில் அனைத்து பொருளுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால திருக்குறள் அதில் ஒரு உலக சாதனை பண்ணியிருக்கேன். இப்போ MBA செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். ஏன் அப்படின்னா, எனக்கு எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்த மொதல் திருக்குறள் இதுதான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலெக்டர் சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்துருக்கான் அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் நம்ம ஊரில் இப்படி ஒரு பொண்ணு சாதனை பண்ணியிருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஷால்வை போட்டி கப்லாம் ப்ரைஸ் கொடுத்தாங்க. தமிழ் மொழி தாய்மொழி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். தமிழ் ஏன்னா ரொம்ப பழமையான மொழி. நான் பட்டிமன்ற பேச்சாளர். பேசுகிறது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஸ்கூலு காலேஜு இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறதுலையுமே சரி, இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய வரவேற்பு உரை அந்த மாதிரி தான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்கூல்லேயும் பேச்சு போட்டியிலையும் நிறைய கலந்து வின் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஒரு விடாமுயற்சி இருக்கணும். அந்த விடாமுயற்சிங்கிறதுனால மட்டும்தான் என்னால் அந்த உலக சாதனையை வாங்க முடிஞ்சிச்சு. இது புக்கு ரைட் பண்ணலான்னு ஒரு அதுவும் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த தலைப்பையே எழுதலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எழுதுறதுக்கு இந்த மாதிரி சொல்லவுமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சாதனை பண்ண முடியும், அதெல்லாம் வீடு பார்த்துக்கலாம், வேறு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் தான் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு மறுபடியும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக ஆசைப்பட்றான், அவள் பண்ணட்டும் அப்படின்னு மறுபடியும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊருக்கும் நம்ம மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்துக்கிற மாதிரி ஒரு புள்ள பெற்று வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து இவ்வளோ நம்ம ஊருக்கே பெருமை வாங்கிட்டு வந்திருக்கு நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சி பண்ணும்போது நிறைய தடைகள்லாம் வரும். அந்த தடைகள் கண்டு நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது. விடாமுயற்சி பண்ணி நீங்கள் பண்ணுற விடாமுயற்சியில் தான் அடுத்தவங்களுக்கு அது தெரியும், அந்த விஷயத்து மேலே அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இது நீங்கள் விடாமுயற்சி பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களை தப்பாக பேசின அந்த உலகமே ஓ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு அதை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் எல்லாருமே விடாமுயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம்.